இதனால பாவம் மன்னிப்பு பெற்ற மனிதன் அப்படின்னு ஒரு தலைமையில நாம் கற்று வார்த்தையை சங்கீதம் 32:1-2 வசனத்தை மையப்படுத்தி நாம் ஆண்கள் வார்த்தையை கேட்க தாவீது 3 விஷயங்களை இங்கு முன்வைக்கிறார். சங்கீதம் 32. 1, மீறுதல் என்ற வார்த்தை. 2, பாவம் என்ற வார்த்தை. 3, அக்கிரமம் என்ற வார்த்தை. இந்த 3ம் தாவீது செய்தபடினால இந்த 3 விதமான பாவ காரியங்களுக்குள்ள தாவீது அகப்பட்டுக் கொண்டதால அவர் மனம் உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு நெருக்கப்பட்டு என்ன பண்றாருன்னா இதுல இருந்து அவர் மீண்டு வருகிற ஒரு சம்பவத்தின் தான் இந்த 32 சங்கீதத்துல சொல்லப்பட்டது. முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் வாழ்க்கைவான் என்று சொல்லி அவங்க அனுபவத்தை அங்கே சொல்லுதலை நாம் பார்த்தோம். மீறுதல் அப்படின்னா என்ன? ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. மீறுதல் என்றால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது, பாவம் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அக்கிரமம் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, முதலாவது மீறுதல் என்றால் கிரேக்க பதத்துல பரபாசிஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய கட்டளைகளை எதிர்த்து முழுமையாக வன்முறை கையாண்டு அதை அத்துமீறுகிறானே, அது ஆண்டு வார்த்தை தான் சொல்லிட்டு போனோம். அதை பத்தி எனக்கு கவனிச்சு தெரிந்தே வேண்டுமென்றே அதை மீறுகிறானே, அதற்கு பேர் தான் மீறுதல் என்று சொல்லி சொல்லப்படும். அதாவது ஆண்டவர் ஒரு குறிப்பிக்கப்பட்ட எல்லையை கடந்து இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இது செய்வது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நமக்கு குறிக்கப்பட்ட எல்லையை கடந்து தடை செய்யப்பட்ட இடத்திற்குள் நுழைகிறோம். எந்த இடத்துல போகக்கூடாது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவன் தடை பண்றாரோ அத நம்முடைய வன்முறையினால அதற்குள் போய் நுழைகிறோமே, அதற்கு பேர் தான் மீறுதல் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டது. 2, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். பாவம் என்றால் என்ன என்று சொல்ல, மீறுதல் என்பது வேற. தடைகளை மீறி அத்துமீறி ஒரு குறிப்பிட்ட எல்லையை நாம் வைத்திருக்கும் எல்லையை கடந்து அத்துமீறுகிறோமே, அதற்கு பேர் மீறுதல். அடுத்தது பாவம் என்றால் என்ன? இதுக்கு கிரேக்க பதத்துல அமர்ஷியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்பை எய்யும் போது குறி தவறாது போல் தன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தேவனோடு நடப்பதிலும் கவனத்தை இழந்து இறுதியில் தேவன் வெறுக்கக்கூடிய எண்ணங்கள், தேவன் வெறுக்கக்கூடிய செயல்களில் ஒருவன் சிக்கிக் கொள்கிறானே, அதற்கு பேர் தான் பாவம். அதாவது பாவம் என்றால் என்ன? தேவன் வெறுக்கிற எண்ணங்கள், தேவன் வெறுக்கக்கூடிய செயல்களிலே ஒருவன் போய் சிக்கிக் கொண்டு அவர் வெறுக்கிறதை செய்கிறானே, அதற்கு பேர் தான் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 3, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி தாவீது சொல்லுவதை பார்த்தோம். அக்கிரமம் என்ற வார்த்தை கிரேக்க பதத்துல அனோமியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய சட்டதிட்டங்களுக்கு விரோதமாக வேண்டுமென்றே அந்த காரியங்களை செய்யும். இதுதான் சட்டம், இதுதான் நமக்கு செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அதற்கு விரோதமாக வேண்டுமே அதை செய்யறாங்களே, அதற்கு பேர் தான் அக்கிரமம் என்று வேதம் சொல்லும். தாவீது சட்டத்தை மீறி பாவத்தையும் செய்து அக்கிரமத்தையும் வேண்டுமென்றே துணிந்து பச்சைமாகத்துல அவர் செய்ததுனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த காரியத்தினாலே அவர் அகப்பட்டுக் கொண்டார். அதாவது யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி தாவீது இப்படியாக எழுதுகிறார். சரி, இந்த சம்பவம் அம்மா முன்னாடி வந்துருங்களா? கீழே போகும், கீழே போகும், சாங்க போகும். எங்க வடியில உட்காந்து போனா அவங்களே சொன்னேன், மீதி அவங்கதான் பண்ணீங்க. சரி, நல்லா கவனி. அப்ப தாவீது இந்த மீறுதல், இந்த பாவம், இந்த அக்கிரமம், இது 3ஐயும் எந்த கட்டத்துல செய்தா, எந்த இடத்துல இதை செய்தார் சொன்னா, பத்சேபாள் என்ற ஒரு பெண்ணிடத்துல, உரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாவிடத்துலதான் அவர் என்ன பண்ணாருன்னா மீறி பாவம் செய்து
அக்கிரமத்தை வெளிப்படுத்தார். இப்ப தாவீது இந்த பாவத்தை செஞ்சிட்டாரு. மீறி பாவம் செய்தார், அக்கிரமத்தை வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தினபடினால அவர் மனசுக்குள்ள ஒரு போராட்டம். அந்த சமூகத்துல போலாமா வேணாமா? ஏன்னா அவன் தெரிஞ்சு நம்ம பாவம் செஞ்சிட்டோம், மனசுல நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, சமாதானம் இல்ல, எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு உணவு, ஏதோ தலை விட்டு போய்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு. ஆனா தேவ சமூகத்துல போறோம்னு சொல்லி மனசு உறுத்துது. ஆனா எப்படி போவேன்? நான் தப்பு பண்ணிட்டேனே, தெரிஞ்சே பாவம் பண்ணிட்டேனே, தெரிஞ்சே மீறிட்டேனே, தெரிஞ்சே அநியாயம் பண்ணிட்டேனே, தெரிஞ்சே ஒருத்தர் கொண்டுட்டேனே, எப்படி போவேன்னு சொல்லி அவங்க போறதுக்கு மனசையில நீண்ட நேரம் போராடி கொண்டே இருக்கிற. நிறைய நேரங்களில் இது மாதிரி ஒரு போராட்டம் வரும். நான் தப்பு பண்ணிட்டேனே, எப்படி சர்ச்சைக்கு போவேன், எப்படி திருவிழத்தில் கை வைப்பேன், எப்படி ஊழியத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு போராட்டம் நமக்கு வரும். பிசாசு சொல்லுவோம், நீ தப்பு பண்ணிட்ட, ஊழியத்துக்கு போகாத, திருவிழத்தில் கை வைக்காத, நீ பாவம் செஞ்சுட்டல, எப்படி எடுக்கணும் என்று சொல்லி நீண்ட நேரமாய் நம்ம உள்ளத்தை கடவுளோடு கூட இணைந்து விடாதபடிக்கு சத்துருவானவன் நீண்ட நேரமாய் நம்மோடு கூட அலைகழிப்பான். நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதை தடுத்து தாவீதுக்குள்ளும் இதே பிரச்சனை தான். எப்படி போவேன்? துணிகரமா தெரிஞ்ச கொலை செய்யக்கூடாது, படிச்சனே கேட்டனே, விபச்சாரம் செய்யக்கூடாது, பிறகு மனைவி இச்சிக்க கூடாது, எல்லாமே தெரிஞ்சே நான் போய் மாட்டிக்கிறேனே, எப்படி போவேன்? என் மனசு இடம் முடிக்கலையே சொல்லி ஆணு சமூகத்தில் போவே இல்லை. போவதற்கு மனசே அவருக்கு இல்லை. எப்பவுமே குற்ற மனசாட்சி ஆணிடம் வருவதற்கு இடம் கொடுப்பேன். ஒரு மனிதனுக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருந்தால் அது ஆண்டவை நெருங்குவதற்கு அவனை விடாது. ஒரு தயக்கத்தை அவனுக்குள் கொண்டு வரும். எப்பவுமே பாவம் செய்வதற்கு முன்னாடிதான் நம்ம தயங்கணும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னாடி அதுக்குதான் நம்ம தயக்கம் காட்டணும். ஆனா பாவம் ஒருவேளை செய்து விட்டோமானால் நம்ம மனம் உடைந்து ஆளுடைய சமூகத்துல பாவம் மன்னிப்பு கேட்க ஒரு நிமிஷம் கூட நாம் கைவிட கூடாது, ஒரு நிமிஷம் கூட நாம் பின்வாங்க கூடாது. இப்ப நான் தான் தாவீதுக்கு பேசுறேன். நான் தாவீது ராஜாவே என்று சொல்லி பேசி தாவீதுடைய கலக்கத்தை புரிந்து கொண்டு அவனுடைய பாவத்தை எடுத்து சொல்லுகிறார். நீ இது மாதிரி பாவம் செஞ்ச என்று சொல்லி சோர்ந்து போய் ஜபிக்க கூடாது, இனிமேல் ஆலயத்துக்கு போக கூடாது, கர்த்தருடைய முகத்திலே விழிக்க கூடாது என்று சொல்லி சோர்ந்து போய் படுத்து ஒரு போராட்டத்தோடு இருக்கிற அந்த தாவீதுல நாத்தான் என்ற தீர்க்கதரிசி பேசுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி பேசினதுக்கு பின்புதான் தாவீதுக்குள்ள ஒரு தீர்மானம் கொண்டது. ஆண்டுடைய ஆலயத்துக்கு நம்ம போனோம், ஆண்டுடைய ஆலயத்துல போய் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணணும், ஆண்டவரிடம் போய் ஜெபிக்கணும் எண்ணமே. அப்போதுதான் அவருக்குள்ள பாருங்க, ஊழியக்காரன் நாத்தான் தாவீது மிகப்பெரிய தேவ மனுஷன் தான். ஆனால் அப்பேற்பட்ட தேவ மனிதனுக்குள்ளும் ஒரு சோர்வு வரும்போது கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் போய் அவன் தயக்கத்தை மாற்றி, அவன் சோர்வை மாற்றி அவனை முன்னுக்கு கொண்டு போகிற ஒரு பணியை ஒரு ஊழியக்காரனாகிய நாத்தான் அங்கே செய்கிறார். அப்போ ஊழியக்காரங்க யாரு? விசுவாசத்தின் முன்னேற்றத்திற்கு பேசப்படக்கூடியவங்க தான் ஊழியர்கள். ஊழியக்காரங்க யாரு என்ற அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க அந்நியர்களாய் பார்க்கிறாங்க. நமக்கு ஏதோ தீங்கு இணைக்கிறவங்கள மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எதுவும் கெடுதல் பண்ற மாதிரி பார்க்கிறாங்க. வளர்ச்சி இருந்து நம்மளை பின்னுக்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படியே மாதிரி தப்பா கணக்கு போடுறாங்க. இல்ல, எந்த ஊழியனும் அப்படி செய்ய முடியாது. அப்போ ஒரு ஊழியன் இருக்கிறவன் விசுவாசிகளை முன்னேற்றத்திற்கு கொண்டு போவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாகத்தான் ஒரு ஊழியனை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். அப்போ ஊழியர்கள் என்கிறவன் உங்க முன்னேற்றத்துக்காக பிரயாசப்படுறாங்க. நீங்க குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கணும், இந்த நிலைமையை விட இன்னும் வளரணும், நீங்க கர்த்தரை புரிஞ்சுக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும் என்று சொல்லி உங்களை முன்னேற்ற பாதையில நடத்துவதற்கா அவர் இருந்து எப்படி நடத்துவார்? இயேசு இருந்தா எப்படி நடத்துவார் மாம்சத்துல? அதே மனமாக தான் ஒரு தேவ மனிதனை நிற்க வைத்து அவர்கள் மூலமாக நம்மளை முன்னேறி போவதற்கான ஆலோசனைகள், முன்னேறி போவதற்கான வழிகள், முன்னேறி போவதற்கான திட்டங்களை அவர்கள் வழியாக கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு அவர் தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம முன்னேற்றத்திற்கு பிரயாசப்படுகிற ஊழியர்களை நாம் வெறுப்பதோ இல்ல அவங்களோட ஐக்கியத்தை இருப்பதை நாம் ஸ்தோத்திரிக்க பிரயாசப்படாமல் போவதோ, அவங்க வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவதோ, இல்ல அவங்களோட ஒரு ஐக்கியமா இருக்க எனக்கு பிடிக்கல, நான் விலையே இருக்கிறேன் அப்படி என்று சொல்வதோ அது ஊழியர்களுக்கு நஷ்டம் அல்ல, விசுவாச பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்திற்கு அது ஒரு தடையா. ஊழியக்காரங்களுடைய நல்ல நெருக்க வைக்காதவங்க, ஊழியக்காரங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க, ஊழியக்காரங்க ஐக்கியத்தை விட்டு தூரமா இருக்க நினைக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையவே முடியாது.
தாவீது தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனால் நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வந்த போதுதான் சோர்ந்து போய் படுத்து கிடந்த தாவீதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது. அவன் கர்த்தருடைய சமூகத்தை நெருங்கக்கூடிய சிந்தனை எண்ணங்களோ அப்போதுதான் அவன் சிந்தனைக்கு வேற ஒரு புதிய சிந்தனை திணித்தவர் தான் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி. அப்போ பாவம் ஆணுடைய சமூகத்துல போவதற்கு ஒரு தயக்கத்தை தாவீது பெற்றுக் கொண்டிருந்தார். கவனிங்க, அப்ப சில நேரங்கள்ல நமக்குள்ள பாருங்க ஒரு தயக்கம் ஏற்படும். தப்பு பண்ணிட்டோம், ஜெபம் பண்ணல, எப்படி அப்படிங்கிற ஒரு தயக்கம் நமக்கு. இந்த தயக்கம் யாருக்கும் வருகிறதோ இந்த தயக்கம் ஒரு மனிதனை முன்னேற விடாது. நிறைய பேர் வந்து பாடுங்கன்னா ஒரு மாதிரி தயக்கமா இருப்பாங்க, ஊழியத்துக்கு வாங்கினா தயங்குவாங்க, ஜெபிங்கன்னா தயங்குவாங்க. அப்ப இந்த தயக்கம் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டாம். தயக்கம் உள்ளவங்க நாளுக்கு நாள் பின்வாங்கிதான் போவாங்க. அவங்க வளர்ச்சி அடைய முடியாது, அவங்க வாழ்க்கையில பெருக முடியாது. அப்படியே காலகாலத்தில் அப்படித்தான் இருப்பான். அப்போ தாவீதுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்த போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அந்த தயக்கம் மாற்றப்பட்டு ஒரு புத்துணர்ச்சி பெற்றார். உங்களை புத்துணர்ச்சி பெற வைத்து உங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய வழிகளுக்கு நேராய் உங்களை முந்தி தள்ளுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு செய்கிறார் என்பதை நாம் விலகிக் கொள்ளவே. அடுத்தது, பாவம் செய்துவிட்டு தயங்கினவங்க அடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா பேதுரு. பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டார். நல்லா கவனிக்கணும். மறுதலித்து விட்டு ஓடி என்ன பண்றாருன்னா அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை விசாரிக்கிறாங்க காய்பாவுடைய அரண்மனையில. அப்போது காய்பா சேவல் கூவும் போது கூவதற்கு முன்னாடி 3 முறை இயேசுவை மறுதலித்தான். இயேசு திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த பின்பு அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அழுதுட்டான். இப்ப ஆண்டவர் உயிர் தெரிந்து விட்டார். மனங்கசந்து அழுதார், ஆண்டவர் மன்னித்தார், எல்லாம் செஞ்சாரு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு தயம். ஆண்டவர் பாதத்துக்கு போலாமா வேண்டாமா? அவன் தயங்கி ஒரு ஓரமா கிடக்கிறார். இப்ப இயேசு மறித்து உயிரோடு எழுதி விட்டார் என்ற செய்தி அவங்களுக்கு தெரிய வருது. பேதுரு முன்னாடி வேகமா ஓடுறா. இப்ப தேவ தூதன் தரிசனமாகி சொல்லுகிறான். அங்க என்ன சொல்றான் சொன்னா தோத்திருக்கிறோம், நீங்க போய் சீடர்களுக்கு சொல்லுங்க நான் உயிரோடு கூட எழுந்து விட்டேன், இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவ தூதன் சொல்லுகிறான். சொல்லிட்டு கூடவே ஒருத்தர் பேர சொல்றாரு, என்னை மறுதலித்து விட்டு அவன் முகத்துல முடிக்கலாமா வேணாமா சொல்லி தயக்கத்தோடு பின்னுக்கு போய்விட்டானே பேது. அவன் பேதையும் தயங்க வேண்டாம், அவன் செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், அவன் எனக்கு துரோகம் செய்ததை நான் மறந்துட்டேன், அதனால என் முகத்துல குடிக்க அவன் தயங்குவான், அதனால அவன் தயங்க வேண்டாம் என்று சொல்லி பேது விடத்துல நான் சொன்னதாய் சொல்லு என்பது போல அவன் பேரையும் அங்க மென்ஷன் பண்ணி அங்க சொல்லி நல்ல கவனிங்க. சீசர்னால 12 பேர் அடங்கிட்டாங்க. ஆனா சீசர்கள் என்று சொல்லிவிட்டு தயக்கத்தோடு இருந்த பேதுடைய பேரையும் சொல்றாரு, அவனையும் அங்கே வர சொல் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஒரு தப்பு பண்ணும் போது ஒரு இடத்துல போடணும் தயங்கம் காட்டணும். குடும்பத்துல தப்பு பண்ணிட்டோம்னா அப்பா அம்மா முன்னாடி போறதுக்கு தயக்கம். ஒரு பிள்ளைங்க தயங்கும் போதே இங்க தெரிஞ்சுக்கணும் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான். விசுவாசி ஏதோ தயங்குறாங்கன்னு சொன்னா ஊழியக்காரர் அதை புரிஞ்சுக்கணும், ஏதோ அவங்க தப்பு பண்ணி இருக்கிறாங்க. ஒரு புருஷன் ஏதோ விஷயத்துல மனைவி கிட்ட வர தயங்குறான்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிற அந்த மனப்போக்கு நமக்கு வேணும், கவனிக்கணும். அப்போ தயக்கம் உள்ளவர்கள் எப்போதுமே கடலை விட்டு பிரிந்து தூரமா இருப்பார். தயக்கம் நம்மளை கடலை விட்டு பிரிச்சிடும். அதனால என்னதான் நீங்க சூழல் இருந்தாலும் தயவுக்கும் உங்க வாழ்க்கையில தயக்கத்துக்கு நீங்க இடம் இருக்காது. தப்பு பண்ணீங்களா அனுசவங்கிற மனம் இருந்துங்க, கண்ணீர் வடிங்க, ஆனத்துல கேளுங்க. ஆனால் தயக்கம் என்பது உங்கள் வாழ்க்கையில வளர வேண்டாது. தாவீது தயக்கம் காட்டினான், நாத்தான் மூலமாய் தயக்கம் நீங்கினது. பேதுரு தயக்கம் காட்டினான், தேவ தூதன் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பிரச்சனை தீர்ந்தது. அடுத்தது பைபிள் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அங்கே 2 பேர் ஜெபிக்க கடந்து போகிறார். ஒருவன் ஆயக்காரன், இன்னொரு பரிசேயன். 2 பேர் ஜெபிக்க போகும்போது ஆயக்காரன் யோசிக்கிறான், பரிசேயன் டைரக்டா உள்ள போயிட்டான். பலிக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட உள்ள போயிட்டு ஆலயத்துக்கு உள்ள போயிட்டு கதங்களை உயர்த்தி ஜெபிக்கிறான். கொஞ்சம் கூட அவன் தலைக்கு ஏற்படவில்லை. ஆனால் ஆயக்காரன் தப்பு பண்ணிட்டான், எல்லார்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். அவன் யோசிக்கிறான், நான் யாரும் ஏமாத்துற ஒரு மனுஷன், எப்படி ஆலயத்துல போவேன், எப்படி நான் ஜெபிப்பேன், எப்படி என் கண்களை வானத்துக்கு நேரம் நான் எடுப்பேன் என்று சொல்லி என்ன பண்றான்னு சொன்னா ஒரு தயக்கத்தோடு கூட உள்ளே கலந்து போகிறான். ஆனால் எந்த மனிதன் எப்படி கண்களை ஏறெடுப்பேன்,
எப்படி ஜெபிப்பேன் என்று தயக்கத்தோடு போனாலும் அந்த தயக்கம் உள்ள மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பரிசெயலை அல்ல, ஆணுடைய ஆலயத்திற்கு முன்பாக போய் துணிகரமாய் நின்று பெருமையாக பேசினானே அவனை அல்ல, தயக்கத்தோடு என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா, நான் பாவம் செஞ்சு விட்டேன், கர்த்தருக்கு பிரியமா செஞ்சு விட்டேன் என்று தயக்கம் காட்டினானே, அப்பேற்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனை மன்னித்து அவனை கர்த்தர் நீதிமாக்கினார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான் என்று எந்த காலகட்டத்திலும் தயக்கம் காட்டும் ஆண்டவரத்தில் எப்படி வந்தாலும் சரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். நீங்க பாயா இருக்கலாம், நீங்க கடவுளுக்கு துணிகரமான பாவங்களை செஞ்சிருக்கலாம், ஆனால் மனம் வருந்து போது அந்த தப்புன்னு உணரும் போது ஆண்டவர் சவுண்ட் நீங்க தயங்கவே வேணாம். ஆண்டவர் உங்களை மன்னித்து, உலகம் உங்களை தயங்க மன்னிக்க, உங்களை ஏத்துக்கிறதுக்கு குடும்பம் தயக்கம், கணவன் உங்களை ஏத்துக்கிறதுக்கு தயங்குவாங்க, பிள்ளைங்க உங்களை ஏத்துக்க தயங்குவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் தயக்கம் காட்டக்கூடியவர்கள், அவர் எல்லாரையும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ள. அப்போ ஒரு நபர் பாவத்தை சொத்திருக்கிறோம் மறைக்காமல் ஆண்டவரத்தில் வெளிப்படையாய் நம்ம அறிக்கை செய்வோம். ஆனால் ஆண்டவர் எப்பேற்பட்ட மனிதன் பண்ணலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. அப்போ ஒரு நபர் பாவத்தை மறைப்பதும் அதற்கு வருந்தி மன்னிப்பிக்காமல் இருப்பதுதான் உச்சக்கட்ட பெருமை. அதுதான் எது ஒரு மனுஷனுக்கு பெருமை. நான் எந்த பாவமும் செய்யலன்னு சொல்றேன் பாருங்க, நான் என்ன பாவம், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டேன், மாயை குறைச்சிட்டு நான் ஒரு பாவமும் செய்யலன்னு சொல்லி இப்படி பெருமையாய் பேசுகிறானே, மன்னிப்பு கேட்காம திமிர் உள்ளவனாய் இருக்கிறானே, இதுதான் பெருமையின் உச்சக்கட்டம். இந்த பெருமை லூசிபருக்குள். லூசிபர் தப்பு பண்ணான், அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆனா நீங்களும் நானும் தப்பு பண்ணாலும் மனம் திரும்பி நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பை கர்த்தர் ஏராளமாய் நமக்கு கொடுத்துக்கோ. அவனுக்கு நமக்கு இதான் வித்தியாசம். லூசிபருக்கு மனத்தை மன்னிப்பு கேட்கவோ திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இம்மட்டும் எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க திருந்தி வாழ, குணப்பட, ஒழுங்குபட, அவர் வழிகளிலே நாம் வருவதற்காக எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆனா துணி பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவர் ஏன் இப்படி நம்ம மன்னிக்கிறார்? இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சோம், தாவீது இத்தனை பெரிய அநியாயம் செஞ்சோம், மேலும் தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணி கூட ஏன் ஆண்டவர் கர்த்தர்? அப்ப எவ்வளவு தப்பு பண்ணாலும் கர்த்தர் மன்னிச்சுவாரா? அப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அப்படி என்ன நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஏன் கர்த்தர் மன்னிக்கிறாரா? கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற உறவு கெட்டு போய்விடக் கூடாது. அவர் மன்னிச்சாதான் அவரோட நீங்க உறவா இருக்க முடியும். அவர் மன்னிச்சு ஒரு ஏற்கனதான் அவர் நம்ம மேல உறவா இருக்க முடியும். அப்போ நம்மளோடு இருக்கிற உறவு எந்த விதத்திலும் முறிந்து விடக்கூடாது. அவருடைய உறவை விட்டு நீங்கள் நானும் விலகி விடக் கூடாது. அவரை விட்டு நாம் தூரமாய் போய்விடக் கூடாது. முன்னாடி வந்துடலாமா? முன்னாடி அங்க உட்கார பேர உட்காந்து இதெல்லாம் ரொம்ப புரியுது. எல்லாரும் புரியுது. யாரும் சொல்லி உட்காந்து கவனிங்க. அப்போ ஏன் கர்த்தர் அவனை மன்னிக்கிறார்? ஏன் அவனை கர்த்தர் சுதந்திரிக்கிறோம் பரிசுத்தப்படுத்துகிறார் மன்னித்து என்று சொன்னால், அவருக்கு அவர் மன்னிக்கலன்னா நமக்கு அவருக்கு உறவு இருக்காது, உறவு கெட்டு போயிடும். அப்போ உங்களையும் என்னையும் அவர் மன்னிக்கிறதுக்கான காரணம்னா நாம் அவரோடு கூட உறவா இருக்க வேண்டும், அவர் நம்மோடு கூட உறவா இருக்க வேண்டும், அந்த உறவு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம்ம மன்னிக்கிறார். கவனிங்க, நிறைய குடும்பத்தில் ஒருத்தர் தப்பு பண்ண மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கிற அனுபவம் யாருக்கு இல்லையோ அந்த உறவு தொடர. ஒரு அக்கா தங்கச்சி ஒருத்தர் தப்பு பண்ணலாம், விசுவாசம் ஒருத்தர் தப்பு பண்ணிக்கலாம். ஆனா தப்பு பண்ணா அது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்கு ஐக்கியமாகிற அனுபவம் இல்லைன்னா உங்க உறவு அதோட துண்டிக்கப்படும். அப்ப மன்னிக்கிற மனப்பக்குவம் இல்லாத மனுஷங்கிட்ட உங்க உறவுல நீங்க தொடர்ந்து வளர முடியாது. அந்த உறவு முடிஞ்சிடும். அது கூட பொண்ணாளா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இது யாராச்சும் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கிற மனப்பக்குவம் யாருக்கு இல்லையோ அந்த மனுஷனிடத்துல நீங்க தொடர்ந்து உறவை வைத்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ற இந்த காலத்தை அனுபவிச்சிருக்கு? நான் கூட அனுபவிச்சிருக்கேன். மன்னிக்கிற அனுபவம் இல்லைன்னா உங்க தப்ப மன்னிச்சு ஏற்றுக்கிற அனுபவம் யாருக்கு இல்லையோ அவங்களோட உறவு தொடராது. அந்த உறவு சீர்கெட்டு போயிடும், அந்த உறவு தூரமாக்கப்படும். அதுக்காகத்தான் நீங்க கர்த்தரை விட்டு தூரமா போயிடக்கூடாது. அவரு கிட்டதான் இருக்கிறாரு, ஆனா அவரை விட்டு நீங்க தூரமா போய் தொலைந்து போய்விடக் கூடாது என் ஜனங்க என்பதற்காகத்தான் கடவுள் நம்மளை மன்னித்து நம்மளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருவருக்கு ஒருவர் நாம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவம்
ஆண்டு சமூகத்தில் வருவதற்கு தயக்கமே கூட. ஒரு கணவன் மனைவியோடு பேசுவதற்கு தயக்கம் காட்டினால் அந்த உறவு கெட்டு போய்விடும். நிறைய புஷ்டவான்களுக்கு மனைவியோடு பேசுவதற்கு ஒரு தயக்கம், அநேக மனைவிமார்களுக்கு கணவனோடு கூட பேசி பழகுவதற்கு ஒரு தயக்கம் உங்களுக்கு வருமானால் அது உறவை பிரித்து. நிறைய பேருக்கு ஊழியக்காரர்கள் பேசிட்டு தயக்கம், அப்படியே எவங்க நிக்கிறவங்க நிற்பாங்க. நிறைய பேர் எப்படி நிற்பாங்க? ஆமா, எவன் தூக்கு சுற்றுவாங்க சொல்ல கதையெல்லாம் விடுவாங்க. அது மாதிரி ஊழியக்காரங்க கை வச்சு சுத்திங்கிற மாதிரி அவள் கிட்ட வருவதற்கு தயங்கி அவங்க லவுடியா அவங்க கட்டிய வச்சுக்கிறாரு. அவங்க சிங்கமா மிருகமா? எதுக்கு தயக்கம்? அப்ப தயக்கம் இருக்கிற ஆளுகிட்ட உறவு வலுப்படாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருக்கணும். தயக்கம் குடும்பத்தில் தயக்கம் வரவே கூடாது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் தயக்கமான வெளிப்பாடு வரக்கூடாது. தயக்கமான அன்பு, தயங்கி பேசுவோம். அந்த அன்பெல்லாம் வேஸ்ட். அந்த அன்பு குறிச்சு போயிடும். தயக்கம் இல்லாமல் பழகுற அன்பு இருந்தா உங்க குடும்பம் வலிமையா. அதே போலதான் சபையில் தயக்கம் இல்லாம நீங்க பழகுற ஆளா இருந்தா அந்த அன்பு பலப்படும். நீங்க தயங்கி ஒரு போடு பேசி பழக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அன்பு சீக்கிரத்துல உறவு முறியும் போது சீக்கிரமா அவங்க பிரிய போறாங்க என்பதும் தான் அங்கே காட்ட ஆரம்பிக்கும். எப்போதுமே ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பவுமே மன்னிக்கிற மனப்பக்குவம், அதை பணித்து போங்க. ஒருத்தர் விரும்பலாம், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேட்கறது ஆண்டவர்கிட்ட பணித்து போடணும். இப்ப நான் மனைவி தப்பு பண்ணிட்டேன், என் மனைவி கிட்ட போய் என்ன மன்னிச்சுன்னு சொல்ல கேட்கறேன்னு சொன்னா அந்த பணிவு எழுத்துல வருதுன்னா நான் உறவை விரும்புறேன்னு அர்த்தம். அப்போ பணிவு ஒரு மனிதனுக்கு இல்லாத இடத்துல மன்னிப்பு என்ற வார்த்தை வாயில் வரவே வர. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருந்தனர், என்ன தப்பு பண்ணாலும் சரி சாரி இந்த வார்த்தை வாயில் வரவே வர. அப்படி இருப்பாரு அவரு. ஆனா இத்தனைக்கு வேதத்தை அறுக்க மறைந்தார்கள். பணிந்து போகக்கூடிய சிந்தனை இல்லை. அப்போ பணிந்து போக நீங்க விரும்பாவிட்டால் உங்களுக்குள்ள உறவு நிலைக்காது. ஆனால் எந்த தப்பு இனங்களின் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போய் நீங்க ஒட்டுக்கொத்து இணைக்கி போயிட்டா, ஒட்டுக்கொத்து பணிந்து போயிட்டா எப்பேற்பட்ட உறவுகளும் அது விரிசல் விடாது, அது சரியாகும். அதனால யாரானாலும் சரி மன்னிப்பு கேட்பதற்கு தயங்காத. நிறைய பேருக்கு மன்னிப்புன்ற வார்த்தை அவங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி அவங்க வாய வரவே வராது. ஏகப்பட்ட தப்பு பண்ற நெஞ்ச இதுமா இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம், இவங்க கிட்ட உறவு நம்ம வலுப்படாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க யாரிடமானாலும் சரி நாம் மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. அது மனைவியா இருக்கலாம், அது பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், தேவ மனுஷனா இருக்கலாம். யாரிடத்துல பண்ணது தப்பானாலும் உடனே வாங்கி யோசிக்க ஒரு வார்த்தை வரணும். சாரி, நான் பண்ணது தப்பு சொல்லி திமிராய் அல்ல, அதை பணிவோடு கூட நாம் தெரியப்படுத்தி. இந்த மன்னிப்பை எப்படி கேட்கிறோம்? ஜெபத்தின் மூலமா தான் மன்னிப்பு கேட்கிறோம். எது மூலம்? அப்போ ஜெபிக்கிற மனிதர்களாய் நாம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல பாவ மன்னிப்பை பெற முடியாது. எனக்கு மன்னிச்சுன்ற வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு ஜெபம். அப்ப என்னை மன்னிக்க என்ற வார்த்தை ஒரு மனிதன் எப்போ வரும்? ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் அந்த வார்த்தை வரும். அப்ப ஒரு மனிதனுக்கு ஜெபமே பிடிக்கல, என் வாழ்க்கையில ஜெபமே இல்லைன்னு சொன்னா அவன் எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா அந்த மனுஷன் செய்யற பாவம்லாம் இன்னும் மன்னிக்கப்படாம அவங்களே இருக்குங்க. மன்னிக்கப்படாம அவன் ஜெபிக்கிற பழக்கம் இல்லாதவர்கள் ஆண்டு சமூகத்தில் மன்னிப்பை பெறவே முடியாது. அவங்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இன்னும் அவங்க பாவத்திலே நிலைச்சு இருப்பாங்க. ஏன் அவங்க ரத்த செல்லும் உண்மைதான், அவங்களுக்காக பாடுபடுறது உண்மைதான். ஆனால் இவங்க மன்னிப்பு கேட்காதனால அவங்களால மன்னிக்க முடியாதனால இவங்க நியாயத்திற்கு நேராய் என்ன பண்ணுவோம்? ஆட்சியை தீர்ப்பை அடைவீங்க சூழ்நிலை சொல்லும். அதான் கர்த்தருக்கு என்ன வேணாலும் சரி, ஒரு முறை தப்பு பண்ணிட்டுமா மன்னிப்பு கேட்டு மறுபடியும் செய்தல. மன்னிப்பு கேட்டு விட்டா இனிமேல் அது செய்ய மாட்டேன்னு ஒரு முறை மன வந்து நீங்க அவரு சொன்னா இன்னொரு முறை செய்ய மாட்டேன். மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து அதே செய்யும். அப்ப எதுக்கு நீ மன்னிப்பு கேட்ட? மன்னிப்பினுடைய அர்த்தம் என்ன? அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க தன்னிடம் ஜெபிக்க விரும்பாத ஒரு மனிதனை கர்த்தரால் நீதிமானாய் மாற்றவும் முடியாது, அவனை சீர்படுத்தவும் முடியாது, அவனை ஒழுங்குபடுத்தவும் முடியாது, அவனை கனி கொடுக்க வைக்கவும் கர்த்தரால முடியவே முடியாது. கர்த்தர் யாரை ஒரு மனிதனை மாற்ற முடியும்? தன் இடத்துல ஜெபிக்கிற மனிதனை அவன் பாவம் செய்தாலும் அவன் குறைவுள்ளவனா இருந்தாலும் ஆண்டு சமயத்தில் ஜெபிக்கிற பழக்கம் இருந்துவிட்டால் அந்த மனிதனை எப்படியோ கர்த்தர் ஒழுங்குபடுத்திடுவார், எப்படி சீர்படுத்திடுவாரு. ஆனால் ஜெபிக்கிற பழக்கமே இல்லப்பா, என்கிட்டவே வரமாட்டேன்றாங்க, என்கிட்டவே பழக மாட்டேன்றாங்க, 100 அடி தள்ளி நிக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கர்த்தர் ஒரு காலத்துல சீர்படுத்த முடியாது, அவங்க நீதிமானை மாற்ற முடியாது, தன் சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமா அவங்க வளைந்து கொள்ள முடியாது. அப்ப பாவ மன்னிப்பு இருக்காங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கும். பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்காதவங்க வாழ்க்கையில கனிகள் வெளிப்படாது. அவங்க தொடர்ந்த பாவத்துல வாழ்வாங்க, அவங்க விருப்பத்தின் கொள்வாங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகிறவர்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி முற்றுப்புள்ளி வைத்து அதற்காக ஜெபித்தால் தான் மேற்கொண்டு வளர்ச்சியை நாம் வாழ்ந்தார். கவனிங்க, பாவ மன்னிப்பை விரும்பி அதற்காக ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டு போனாரு, இனிமேல் நீ பாவம் செய்யாம பாவத்துல விழாமல் இருப்பதற்கான வழியை உங்களுக்கு போதிப்பார். ஆனா சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உங்களுக்கு போதி நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறேன். எல்லாம் நிமிந்து உட்கார்ந்து கவனி, உண்மையை கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை. இது யாருக்கு சொல்றாரு? இதே சங்கீதம் 32:8 தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தன் என்கிட்ட வந்து பாவம் செஞ்சது குறித்து அவன் அழுது மனசாப்பட்டு அண்ணனை விழுந்துட்டேன்னு சொல்லி அவன் கதையை அழுதான் என்று சொன்னான். நான் அவன் மன்னித்து மேற்கொண்டு அவன் அதே பாவத்துல விழுந்துடாமல் இருப்பதற்காக அது வந்து தப்பிக்கக்கூடிய வழி என்ன, எதை செஞ்சா தப்பிக்கலாம், என்ன செஞ்சா நீ மீட்கப்படலாம் என்ற விஷயங்களை நான் அவனுக்கு போதிப்பேன் என்று ஆனா கப்பலி பிள்ளைங்க பாவத்தை நான் ஒரு நாள் மறைக்கிறேன். மூடன் தன் பாவத்தை மறைக்கிறான். பாவத்தை மறைக்கிறவன் மூடன் என்று வேதம் சொல்லுது. யாரா பாவத்தை மறைக்கிறவன்? யாரு? நான் ஒரு பாவமும் பண்ணி சொல்லி பாவத்தை செஞ்சுக்கிட்டேன், பாவமே இல்லைன்னு சொல்றேன் பைபிள் சொல்லு. அவன் மூடன். மூடன் பாவங்களை மறைப்பான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய குணங்கள் காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்ப்போம் இப்படிதான் சொல்லி, ஆனா காலப்போக்கில் மோசமா போய்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவன் ஆணுக்குள்ள வெளிப்படை தன்மையினால மறைத்து 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 அவன் தன் வாழ்க்கையில காலப்போக்கில உருவம் மாறுகிற மாதிரி மாறி மாறி காலப்போக்கில மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளவும். காரணம் என்ன? அவன் ஆணுவுக்கு வெளிப்படையாய் அனுபவம் இல்லாமல் அந்த வயசுல தன் பாவத்தை ஒப்புக்கொள்ளாத கடவுள் தன் மீது அன்பாயிருப்பதையும் அவருடைய இலக்கத்தை அவன் என் மேல் தயவாயிருக்கிறாய் என்பதையும் அவன் விரும்பாமல் போவதும். ஆண்டவருக்கு பாவத்தை ஒத்துக்கிட்டு ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவங்கதான் கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியும். எப்பவுமே நம்முடைய பலவீனத்தை நம்முடைய குறைகளை ஒத்துக்கிற அனுபவம் தான் கர்த்தருடைய பலம் நமக்கு கிடையாது. என் தப்பனை ஒத்துக்கவே இல்லைன்னு சொன்னா கர்த்தருடைய பலனோ உதவியோ நமக்கு கிடைக்கவே கிடையாது. ஆண்டவர் ஏன் மன்னிக்கிறார்? நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்ந்து உறவு இருக்கணும், உறவு முறிந்துவிடக் கூடாது என்கிறதுனா கடவுள் நம்ம மன்னிச்சு. இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரே குடும்பத்துல அக்கா தங்கச்சியா பிறந்து இருக்கிறீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு உறவா இருக்கு. உங்கள் உறவு கொள்ள வேண்டுமானா என்ன பணஸ்தாபம் இருந்தாலும் சரி, மன்னிக்கிற அனுபவம் இல்லைன்னா உங்க உறவு துண்டிக்கப்பட்டோம். மன்னிச்சு ஏத்துக்கிற அனுபவம் இல்லைன்னா அந்த உறவை கட்டாயிடும். உறவை கட்டாத இருக்கிற சொன்னா உறவுகளை கொடுத்தது கட்ட, அந்த கத்தம் கொடுத்த உறவை நீங்கள் காத்தும் பண்ண வேண்டுமானால் ஒருவருக்கு மன்னிக்கிற மனப்போக்கு உண்மை. கவனிங்க, பைபிள்ல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரனை குறித்து நாம் படித்திருப்போம். கெட்ட குமாரன் அப்பா விட்டு ஓடி போய் எல்லா ஆஸ்திகளை வீணா செலவு பண்ணி கெட்டு போயிட்டு இப்ப அப்பா வீட்டுக்கு போறான். ஆனா மூந்தவனும் அப்பாவோடு கூடவே வீட்டுக்குள்ளே இருக்கிறான், அப்பாவோடு கூட நடக்கிறான். கவனிங்க, இப்ப தம்பி வீட்டுக்கு வந்த போது அவன் சொல்றான், அவனை கெட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் வீணா செலவழிச்சுட்டேன், என்ன மன்னிங்க சொல்லி அப்பாவுடைய காலில் விழுந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்பா உடனே இறங்கப்பட்டு அவனை ஏற்றுப்பாங்க. வீட்டுக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருந்தான், இப்போ வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். ஆனா இது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்தேன், வெளியே வயதுக்கு போயிட்டு வெளியே நிற்கிறான். அவன் சொல்றான், நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ஏன்? நீ எப்படி அவனை மன்னிக்கலாம்? நிறைய பேர் அடுத்துள்ள மன்னிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அடுத்துள்ள மன்னிச்சா ஒருத்தர் மன்னிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்குள்ள சாத்தானுடைய குணம் இருக்கணும். உதாரணம் சொல்றேன், ஏதோ ஒரு தப்பு பண்ண மன்னிச்சு வச்சுக்கலாம், எப்படி மாஸ்டர் மன்னிக்கலாம், எப்படி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்குள்ள ஆவியான சுபாவம் கிடையாது. அப்ப மூத்தவன் சொல்றான், நான் இது வரைக்கும் கூட இருந்தேன், ஆனா எப்படி அவனை ஏத்துக்கலாம்னு சொல்லி சொல்லும் போது இது வரைக்கும் வீட்டுக்குள் இருந்தவன் மன்னிக்க கூடாது என்ற சிந்தனை வந்த போது இவன் வீட்டுக்கு வெளியே இருக்கிறான். ஆனா கெட்டு போய் பாவம் செஞ்சவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அப்போ அடுத்தவங்களை மன்னிக்க கூடாது, அடுத்தவங்களை ஏத்துக்க கூடாது, நானாட்ட அனுபவம் மன்னிக்க மாட்டேன், நானாட்ட காய்ந்து பூச்சி தருவேன், இது மாதிரி டைலாக பேசுவான். வாழ்க்கை பிந்தி போயிடுவான். பாருங்க, முந்தினோர் பிந்தினராய் மாறிவிட்டாங்க. முந்தினவையாகவே ஊத்தவன், ஆனா ஊத்தவன் எங்க இருக்கிறான்? வீட்டுக்கு வெளியே இருக்கிறவன். இளையவன் ரோட்டில் சுத்தி வந்தவன், துன்மார்க்கமா வாழ்ந்தவன், பாவம் செஞ்சவன், சாப்பிட வழியில அவன் கஷ்டப்பட்டவன், அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்பா ஏத்துக்கிட்டாரு, அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவன் இப்ப ரோட்டுக்கு வந்துட்டான். முந்தினோர் பிந்தினோரையும் பிந்தினோர் முந்தினோரையும் மாறி. நீங்க எங்க சொல்றேன், நீங்க முந்தி இருக்கிறீங்க, அப்படியே இருங்க, பிந்தி போயிடாதீங்க. உங்க லெவலை விட்டு பிந்திடாதீங்க, உங்க ஸ்தானத்தை விட்டு பின்னுக்கு போயிடாதீங்க, உங்க நிலைமை விட்டு பின்னுக்கு போயிடாதீங்க. பின்னுக்கு போய்விட்டால் நீங்கள் பிரகாசிக்கிறது கூடாத காரியம். மறுபடியும் முன்னுக்கு வர முடியவே முடியாது. மறுபடியும் முன்னுக்கு வர முடியவே
முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் புந்தினோர். நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேர் புந்தி இருந்தவங்களா இன்னைக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஆனா பிந்தி இருந்தவங்களா எவ்வளவு பேர் முன்னாடி வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? உங்களுடைய அலைச்சல் தன்மை, உங்களுடைய ஒரு விழிப்பு இல்லாதது, ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாதது பின்னுக்கு தள்ளிவிட்டது. நம்முடைய பலவீனங்களை குறைகளை ஒப்புக்கொள்ளும் போதுதான் கர்த்தருடைய பலம் நமக்கு கிடைக்கிறது. இல்லப்பா நான் ஒரு தப்பு பண்ணலன்னு சொன்னா கர்த்தருடைய பலம் உனக்கு கிடைக்காது. நான் நல்லவன் தான் டைலாக் பேசிட்டு இருந்தா கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய உதவியும் நமக்கு கிடைக்காது. கர்த்தருடைய உதவி ஒரு மனுஷனுக்கு அம்மா கிடைக்கிறது நீ பலவீனம் என்று ஒத்துக்கொள்ளும். கர்த்தர் நல்லவன் என்பதை எப்ப ருசிக்க முடியும்? நான் கெட்டவன், நான் பொல்லாதவன், நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த மனிதரின் பலத்தை கர்த்தர். கர்த்தருடைய பலம் எங்க இருக்கும்? யார் பலவீனன் என்று சொல்லுகிறானோ அங்கேதான் கர்த்தர் தன்னுடைய பலத்தை கொடுக்கும். இல்ல நான் பலவான், இல்ல இருந்துக்குவா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, நான் தான் பலவீனி, பலவா இருந்துக்க, நான் நல்லவன், என்கிட்ட எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, இருந்துக்க, நல்லவா இருந்துக்க. அப்ப தப்பு பண்ணிட்டு வீரவசனமாக பேச ஆரம்பிச்சா கர்த்தர் அந்த மனிதனிலே தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய உத்வேகத்தையோ கர்த்தரால் உண்டாக்கவே முடியாது. அதான் தாவீது சொல்ல, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்கள் மூடப்படும். மூடப்பட்டது என்ன அர்த்தம்? மூடப்பட்டது என்றால் மனுஷனுடைய பாவங்களை ஆண்டவர் கண்டுகொள்ள அர்த்தம். எவன்தான் பாவம் பண்ணான் ஆண்டு சமூகத்துல அறிக்கை பண்ணி மனம் வந்து அதை விட்டுட்டா அந்த பாவத்தை கர்த்தர் கண்டுக்கவே மாட்டான். அந்த பாவத்தை கர்த்தர் கணக்கில் வைக்கவே மாட்டான். நீ செஞ்ச பாவத்தை கர்த்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரா? நிறைய பேருக்கு பாவத்தை திரும்பி பார்க்க அனுபவம் இருக்குது. அவங்க விட்டுட்டு கர்த்தருக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா பேசுவாங்க, இவன் எப்படி இருந்தாலும் இவன் வரலாறு எனக்கு தெரியாதா, இவன் இஷ்டம் தெரியாதா சொல்லி செத்து போன பாவத்தை தோண்டி பார்ப்பாங்க. பிசாசுதான் அனுபவம் இருக்கும். அப்போ மூடப்பட்ட அனுபவம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரிக்கிறோம், பாவங்களை ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரே அதுதான் மூடி போட்டார். ஆனால் கண்ணீரை மட்டும் கணக்கில் வைக்கவில்லை. நாம் பாவத்தை அறிக்கை பண்ணாவிட்டால் நம்முடைய பாவமும் அவர் கணக்குத்தான் இருந்துச்சு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் கணக்கிலே வைப்பார். என்ன பண்ணுவாரு? கணக்கிலே வைப்பார். கடவுள் நம்மை மன்னிக்க காரணம் நாம் பாவம் செய்வதை நிறுத்தி, கடவுள் மன்னிக்க காரணம் நமக்கு அவருக்கு உறவு வலுப்படுகிறார். ஆனா இன்னொன்று இருக்கிறது, ஆண்டவரை மன்னிக்க காரணம் என்ன? இனிமேல் நீ பாவம் செய்யாம தவறான வழியில் போகாம அதை நிறுத்திட்டு நல்லவனா வாழணும், நீதியா வாழணும், சீர்பட்டு வாழணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை மன்னித்து என்று. மிருகத்துக்கு மனிதனுக்கு நிறைய வித்தியாசமா இருக்கு. நல்லா கவனிங்க. மிருகங்கள் பாவம் செய்யும் போது அது பாவம் என்ற உணர்ந்த மிருகத்துக்கு இருக்க முட்டும், அடுத்து ஒரு மிச்சு சாவடிக்கும், அடுத்தவங்களை புச்சி ஸ்தோத்திரிக்க மரணத்துக்குள்ளாக்கும். ஆனா அதை செஞ்ச பாவத்தை குறித்த மனம் வருந்தாரு, கவலைப்பட. ஏனென்றால் அதற்கு பகுத்தறிவும் கிடையாது, அதை நிதானிக்கிற அந்த மனப்போக்கம் கிடையாது. ஆனா மனுஷனை ஆண்டு மிருகமாய் கிடையாது. ஆனா நேர்மையாக மிருகம் மாதிரி இருப்பாங்க. எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை குறித்து சிந்திக்க மாட்டாங்க, கட்டிடத்துல வரமாட்டாங்க. சிலர் வாழ்க்கை இப்படித்தான் மிருகங்களுக்கு மனசாட்சி கிடையாது. அப்ப பாவம் செய்து விட்டு மனசாட்சி வருத்தி கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் போகாம மற்றவங்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருமாப்பாய் ஒருவர் இருப்பார், அவன் மிருகத்தை போன்றவன் என்பதை ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்திட்டார். ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்ததை கர்த்தர் ஒரு நாள் விரும்பவில்லை. நீதிமொழி 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அந்த வசனம் மொழி பேர் சொல்றான், தன் பாவங்களை மறைக்கிறவன் செழிப்படைய மாட்டான். ஒருத்தன பாவமே செய்யல, நான் நல்லாதான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாவத்தோடு பாவத்தை சேர்த்துக்கிட்டு ஒருத்தன் வாழ்வான்னு சொல்லுவான், பயன் சொல்லுவான், அவன் செழிப்படையவே மாட்டான். செழிப்புனா பணத்துல மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த வித பசுமையும் இருக்காது. அப்போ ஒரு நபர் அவர் செய்த பாவத்தை மறைக்கும் போது அது அவங்கள மட்டும் பாதிக்கிற, அவங்க குடும்பத்தை அது பாதிக்கும். தாவீது செய்த பாவம் தாவீதை மட்டும் பாதிக்கவில்லை, அவன் பிள்ளைகளை பாதித்தது, அவன் பெண்களை பாதித்தது. அப்ப நாம செய்யற பாவம் என்ன? ஒரு அப்பா அம்மா செய்யற பாவம் அப்பா அம்மா மட்டும் பாதிக்காது, உங்க பிள்ளைகளை பாதிக்கும், உங்க பிள்ளைகளை பாதிக்கும், உங்க குடும்பத்தை பாதிக்கும், உங்க உறவுகளை பாதிக்கும், நீங்க இருக்கிற சமுதாயத்தை அது பாதிக்கும், நீங்க வளர்கிற சபையை அது பாதிக்கும். இப்ப கடவுளோடு இருக்கிற உறவை நாம் ஸ்தோத்திரிக்க ஒரு நாளும் சீரழித்து கர்த்தர் ஏன் மன்னிக்கிறார்? கடவுளோட உறவா இருக்கணும், அந்த உறவு சீர்கெட்டு போகக்கூடாதான் கர்த்தர் என்ன பண்ண நாம் மன்னிக்கிறோம். அப்ப பாவத்தை அறிக்கை செய்வதில் என்ன? பாவத்தை அறிக்கிறது, பாவத்தை ஒத்துக்கொள்ள பாவத்தை இனிமேல் நான் தொடர மாட்டேன்னு சொல்லி விட்டு விடுவேன், அதுதான் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறார். அப்போ பாவத்தை அறிக்கை செய்கிறார், அதை பகிரமாய் ஒத்துக்கிறான் அர்த்தம்.
அவன் அதற்கான பரிகாரத்தை அவன் தேடான்னு அர்த்தம். ஆனா பாவத்தை ஒருத்தன் மறைக்கிறான்னு சொன்னா அவன் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரத்துல பரிகாரம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான் அர்த்தம். பைபிள் சொல்லு, பாவத்தை மறைக்கிறவன் தேவனுடைய சரியான உறவுக்கு கொண்டு வரப்பட முடியாது. நான் பாவத்தை மறைச்சிட்டா ஆண்டோடு இருக்கிற உறவுல நான் போக சரியா முடியாது, என் உறவு வலுப்படாது. ஆனால் கத்திரி பிள்ளைங்க, பாவத்தை அறிக்கையிடாமல் நம் இருதயத்தை கடினப்படுத்த, எவன் தன் பாவத்தை மறைக்காமல் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் அவன் தீங்கிலே விழுந்து போவான் என்று பைபிள் கடைசியா ஒரேவன் காட்டு பார்த்து சொல்லி முடிச்சேன். பாவத்தை அறிக்கை பண்ணாத ஒரு மனிதன் பைபிள் இருந்தான். நிறைய பேர் இருக்கிறாங்க, 2 பேர் பார்த்து சொல்லி முடிச்சேன். பாவத்தை அறிக்கை பண்ணாம அது அப்படியே விட்டதுனால அது எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குறது என்று சொல்லி நான் போகிறது. ஆதியாகமம் 39 அதிகாரத்துல 3-4 வசனத்தை நாம் படிக்கும் போது ரூபன் என்கிற ஒருவன் இருக்கிறான். யாக்கோபுடைய முதல் பிள்ளை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முதல் பிள்ளைக்கு தான் குடும்பத்துல சொத்துல 2 பங்கு அதிகம். அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் தான் எல்லாத்திலும் பேர் போனவனா இருக்க வேண்டும். ஆனால் அப்பேற்பட்ட ரூபன் யாக்கோபுடைய மறுமனையாட்டியாகிய பில்காள், சொல்லப்பட சித்தி, அந்த பெண்ணிடத்துல போயிட்டு தப்பான உறவுகளை ஆகிட்டார். அப்பாவுக்கு தெரியும். பில்காள் இடத்துல போய் என்ன பண்ணுச்சுன்னா தப்பாக உறவு. அது பைபிள் சொல்லுங்க. அப்போ யாக்கோபு பின்னாடி வயசான காலத்துல ஆசீர்வதிக்கிற ரூபனுக்கு தவமாயிட்டான். ஆனா வயசான காலத்துல யாக்கோபு சாகும் போது தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு கடைசியா பிள்ளைங்களை பிளஸ் பண்ற. அந்த காலத்துல அப்பா ஆசிர்வதிச்சான்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே பிள்ளைங்களுக்கு தங்கும். அது கடவுள் ஆசிர்வதிக்கிற மாதிரி. எல்லா பிள்ளைங்க அப்பா அம்மா விரும்பணும். எங்க அப்பா அம்மா ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் எனக்கு தங்கும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்க அந்த காரியத்தை விரும்பணும். ஒரு ஊழியக்காரங்க ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்க என்ற விசுவாசம் நமக்கு வேணும். யாக்கோபு சொல்றாரு, உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாயே. சூடான சொல்ல முடிச்சிருப்பேன். அது யாக்கோபுடைய மனைவியே பிற்கால பையனே என்ன பண்ணிட்டா சீரழிச்சுட்டான். அது ரொம்ப காலம் தப்புங்க. அப்பா மன்னிச்சிருங்க. நிறைய பிள்ளைங்க பாரு, எவ்வளவு தப்பு பண்ணா அப்பா மன்னிப்பே கேட்காது, மன்னிப்பே கேட்காது, இருமாப்பா இருப்பாங்க. அப்போ இந்த ரூபன் அப்பா இடத்துல போய் நான் தப்பு போயிட்டுமா அதை மன்னிச்சிருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அவன் சொல்லியிருந்தா யாக்கோபு மன்னித்து என்று. இப்ப யாக்கோபு பிள்ளைகளை அழைத்து கடைசி காலத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இப்ப அவன் சொல்றாரு, ரூபனே தண்ணீரை போல தலைமையினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமான, ஆனா தண்ணீரை போல தலைமைத்தப்பா, அதனால நீ மேன்மை அடைய மாட்ட. உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் நீ ஏறினாய், அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லி யாக்கோபு ரூபனை என்ன பண்றான்னா வேதனையோடு கூட அவனை பேசுகிறேன். மஞ்சம் என்றால் என்ன? மஞ்சம் என்றால் படுக்கைனா. அப்போ பிற்காலம் ரூபனுக்கு ஏற வேண்டிய படுக்கை இல்லை, யாக்கோபு தள்ளிட்டு ரூபன் போய் அம்மாவுடைய படுக்கை ஏறி இருக்கிறான். எந்த ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், இது மாதிரி சத்தியங்கள் சபைகளுக்கு வேண்டும். அதனால் தேவ மனுஷனா பேசுகிறேன். இது வேறு விதமான கண்ணோட்டத்துல பார்த்தா உன் மாம்ச சித்தன் அர்த்தம். நல்ல கவனிங்க. எப்போதுமே ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு உரிய படுக்கையில மஞ்சத்தின் மேல வேறு யாரையும் அனுமதித்தால், ஒருவேளை கணவன் வேறு யாராச்சும் அனுமதிச்சாலோ இல்ல மனைவி வேறு யாராச்சும் அனுமதிச்சாலோ அந்த மனிதன் நரகத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்ல. எந்த ஒரு பெண்ணும் தன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்த கூடாது. எந்த ஒரு புருஷனும் உங்களுக்குரிய மஞ்சத்தை படுக்கையை தீட்டுப்படுத்த கூடாது. ஆனா நிறைய வாலிப பிள்ளைங்களை படுக்கை தீட்டுப்படுத்துறார். திருமணத்துக்கு பின்புதான் மஞ்சத்தின் வேற அனுபவத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணை எப்ப படுக்கையின் மேல் ஏறணும்? கல்யாணத்துக்கு பின்புதான் படுக்கையின் மேல் ஏறணும். இதுதான் கர்த்தர் நியமித்த நீதி. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ட்ரையல் பார்க்கிறோம், வாழ்வனா எப்படி இருந்துச்சு நாங்க வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே படுக்கை மேல் ஏறி பயிற்சி எடுத்து வாழ்க்கையில கெடுப்பா. எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் பண்றாங்க. எந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னாடி படுக்கை மேல் ஏறி சொத்திரிக்கிற தப்பு செய்யற அனுபவம் எந்த ஆணுக்கு பெண்ணுக்கு வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் வேசித்தம், அதுக்கு பேர் தான் விபச்சாரம். அவர்கள் எங்க இருப்பாங்க? பைபிள் சொல்லுது, அக்கினியின் கந்தகம் எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே அவங்க தள்ளப்படுவாங்க. ரூபன் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் தகப்பனுடைய மஞ்சத்தில். அதே நேரத்தில் ஒரு படுக்கை மேல் ஒரு கணவன் ஏறுவதற்கு ஒரு மனைவி தடையா இருக்கக்கூடாது. நீங்க அதுக்கு தடையா இருந்தால் உங்கள் கணவன் இன்னொருடைய மஞ்சத்தில் ஏறிடுவார்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதே ஒரு பெண் ஒரு ஆண்
உங்கள் மஞ்சத்தின் மேல் ஒரு கணவன் அமர்வதற்கோ, உங்கள் மஞ்சத்தின் மேல் ஒரு கணவன் சாய்வதற்கோ எந்த ஆணும் பெண்ணும் அதை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் மஞ்சத்தின் மேல் பிசாசு வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த எல்லா பெண்களுக்கு சொல்ல, உங்கள் மஞ்சத்தின் மேல் உங்களுக்குரிய ஆட்களை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேர் தெளிவா புரியுது? புரியலையா? புரியலையா? ஏன்னா ஒரு சைலண்ட் எப்படி பாத்தீங்க தெரியல. என்ன எப்படி மாட்டி ஒரு சத்தியத்தை உள்வாங்கிக்கிறீங்களா, அதிர்ச்சியில் இருக்கிறீங்களா, இல்ல கோபம் புரிய மாட்டேன். அதனால உங்களுடைய மஞ்சத்தின் மேல் உங்களுக்குரிய ஆணை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். எவ்வளவுதான் தப்பு நடந்தாலும், எவ்வளவுதான் கோபப்பட்டாலும், எவ்வளவுதான் ஸ்தோத்திரிக்க விரோதமாய் செய்தாலும் அந்த மஞ்சம் யாக்கோபுக்குரியது, அந்த மஞ்சம் அவனுக்குரியது. அந்த ஸ்தானத்தில் இருக்கு, அவனை புறமே தள்ளக்கூடாது. நீ கெட்டு போயிடுவேன், அவங்க கெட்டு போயிடுவாங்க. எவனையும் திறன வருவது அவனுக்கு ஐயோ, இது பழி தீர்க்கிற காலம் அல்ல. இந்த இடத்துல பழி வாங்க கூடாது. இது விரிவாய் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சபையே விரிவாய் புரிந்து வைத்துக் எத்தனையோ ஊழியக்கார குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கேன். எத்தனையோ ஊழியக்காரருடைய குடும்பத்துல மஞ்சத்தின் மேல் யாராவது ஏத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல மஞ்சத்தின் மேல் யார் ஏற வேணுமோ அவங்க இல்லை. யாரெல்லாம் மஞ்சத்தின் மேல் ஏறக்கூடாதோ அவங்க வந்து மஞ்சத்தின் மேல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் அவங்களுக்குள்ள இருக்க நிச்சை. ஆனா வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்ற கர்த்தருடைய ஊழியக்காக சொல்றேன், திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் எந்த வாலிப பெண்ணாலும் சரி மஞ்சத்தின் மேல் ஏறுகிற அனுபவம் யாருக்கு வந்துவிடக் கூடாது. அது கர்த்தருடைய பார்வையில மிகுந்த பாவம். அது குடும்பத்தின் கௌரவத்தை கெடுத்து. கர்த்தருடைய ஊழியக்காரனா ஆதங்கத்தோடு கூட இந்த சத்தியத்தை பேசி குடும்ப அந்தஸ்து அதை கெடுத்துறோம். குடும்ப கௌரவத்தை கெடுத்து போட்டுறோம். சபையினுடைய கௌரவத்தை கெடுத்து போட்டுறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் அந்தஸ்தை கெடுத்து போட்டான். நான் சொல்றேன், உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் அந்தஸ்தை நீங்க கெடுக்காதீங்க. உங்கள் வளர்க்கிற சபையோட கௌரவத்தை நீங்க கெடுக்க கூடாது. அந்தஸ்தை தேடி வைங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு அந்தஸ்தை தேடி வைங்க. அப்ப 2 செகண்ட்ல பழகிற ஆளுக்கு பழகிட்டு கலகலமா பெந்து வளர்த்த அப்பா அம்மாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வைக்கிற காலமா இது போய்விட்டது. 2 செகண்ட்ல நீங்க வேந்து போறாங்க பிள்ளைங்க. மனசு உறுதி இல்லை, புத்தியில தெளிவில்லை, புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. சின்ன வயசுல இருந்து தாளாட்டி பாலூட்டி வளர்ச்சி ஆளாக்கி பாடெல்லாம் பாடி முக்கியமா பாதுகாத்து ஊசி போட்டு மந்திரம் சாப்பிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தின பெற்றோரை 2 செகண்ட்ல பிள்ளைங்க மறந்து போயிடுறாங்க. எந்த பிள்ளைகளும் அது மாதிரி இடம் கொடுத்தாங்க. அது பிள்ளைகளுக்கு ஆசுவதம் கிடையாது. உன் தாய் தகப்பன் மகிழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் தாய் தகப்பன் வேதனைப்பட்டால் உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக கடந்து. ஆனால் மஞ்சத்தின் மேல அணுகும். கல்யாணத்துக்கு பிறகுதான் மஞ்சத்தின் மேல் ஏற வேண்டும் தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆணும் பெண்ணும் மஞ்சத்தின் மேல் ஏற யாரும் எதை கொடுக்க கூடாது. அவர்களுக்கு ஒரு மஞ்சம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு படுக்கை இருக்கிறது. அந்த படுக்கை அவர்களும் செய்வது கடமையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு போகணும். அதுதான் புனிதமாக. அதுதான் சொல்லுங்க. இப்போ ரூபன் எதிர்பார்ப்பெல்லாம் போயிடுச்சு. அப்ப அவங்க எப்படியெல்லாம் நினைச்சா மூத்த பையன் எப்படியெல்லாம் இருப்புன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிட்டு அப்பாவுடைய எதிர்பார்ப்பே நாசப்படுத்திட்டே என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி பிள்ளை மேல இருக்கிற எதிர்பார்ப்பெல்லாம் உடைஞ்சு போய் சுக்குனராக்கின. இங்க இருக்கிற பிள்ளைங்க உங்க அப்பா அம்மா உங்க மேல ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார். எத்தனை அப்பா அம்மா ஏத்துக்கிறீங்க? நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போம். சாமி கிரேஸ் உங்க மேல அப்பா அம்மா ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா தாய் தகப்பனும் உங்க பிள்ளைங்க மேல எதிர்பார்ப்பா இருக்கிறீங்க இல்லையா? என் பிள்ளை எப்படியாச்சும் போடணும் யாராச்சும் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்பை நாசப்படுத்தாதீங்க. அந்த எதிர்பார்ப்பை தெருவில் வச்சிடாதீங்க. அந்த எதிர்பார்ப்பை கெடுத்துறாதீங்க. ரூபாய் கெடுத்த மாதிரி கெடுத்துறாதீங்க. ஊழியக்காரங்க மேல கூட எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. சபையே உங்க மேல ஊழியக்காரங்க ஆவலா இருக்கிறாங்க. நீங்க தான் அவங்களுக்கு உலகம், நீங்க தான் அவங்களுக்கு வாழ்க்கை, நீங்க தான் அவங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் உங்களை மட்டும்தான் கத்தரோடு கூட அவங்க ஊழியர்களை கலந்து போறாங்க. உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்க வளர்க்கணும், உங்களோட காலகாலமா ஊழியர்களை செலவு பண்ணணும். அந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றிட கூடாது. ஏமாற்றின சிம்சோன் அப்பா அம்மா வச்சு எதிர்பார்ப்பை ஏமாற்றினா வாழ்க்கை கெட்டு போனா. அதனால எந்த தாய் தகப்பன் பிள்ளைங்க மேல வச்சு எதிர்பார்ப்பை பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க காலப்போக்கில் சிம்சோன் மாதிரி கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை தப்பி தவறி 1-2 நாளா இருக்கலாம். ஆனால் உங்க தாய் தகப்பன் உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. உங்க வளர்க்கிற ஊழியர்காரங்க விசுவாசிகள் மேல ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. துரோகம் பண்ணாதீங்க, குடும்பத்துக்கு துரோகம் நினைக்காதீங்க, அந்த கௌரவத்தை அந்தஸ்தை கெடுத்து போடாதீங்க. ஆதாம் மீது தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பை கெடுத்து போட்டான். இயேசு கிறிஸ்துக்கு யூதாஸ் மேல ஒரு மகா பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. யூதாஸே நீ தாண்டா உலகத்தை கலக்கிற பாத்திரம், உன் மேல மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். இயேசுடைய எதிர்பார்ப்பு உடைச்சு. எலிசாவுக்கு கேயாசி மேல் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கேயாசி பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா எதிர்பார்ப்பு உடைச்சிட்டு போயிட்டான்.
ஆனா கத்தோலிக்க பிள்ளைங்க ஊழியக்காரங்க உங்க மேல எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். வளர்க்கணும், உருவாக்கணும், நடத்தணும், உயர்த்தணும், பெருசாக கொண்டு போகணும் கற்பனையோடு இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு கேட்பதற்கு இடம் இருக்கக்கூடாது. ஆனால் மெய் மன வருத்தத்தோடு நாம் திருந்த வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பாவத்தை அறிக்கையிட்டால் ஆண்டு பாவத்தை மன்னிப்பார். ஆனா வருத்தப்படாம திருந்தோன்ற எண்ணம் இல்லாம சும்மா உதட்டளவு ஒரு பாவம் அறிக்க பண்ணா அவனை கர்த்தர் மன்னிக்கவே முடியாது. ஆனா நீங்க பாவம் அறிக்கை பண்றீங்களா? மன வருத்தத்தோடு பாவம் அறிக்கை பண்ண இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அழுவீங்க. என்ன நோக்கம்? ஏன் அழுவீங்க? நீ எந்த பாவத்தை நீங்க அழுவீங்க, அதே பாவத்தை ஏன் செய்றீங்க? அப்படி எதுக்கு அதை ஜெபம் பண்ண முடிவு ஜெபம் நிறைவேற பண்றீங்க? என்ன நோக்கத்தோட முடிவு ஜெபம் பண்றீங்க? அப்படி பண்ணது பொய் அல்லவா? நீ கண்ணீர் வடிக்கிறது பொய் அல்லவா? எதுக்கு அதை பண்ணணும்? பைபிளை பாருங்க. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தான். இஸ்ரவேலை விடக்கூடாது. ஆனா ஒரு பொய்யான மன வருத்தம். சரி கூறிடுவோம், விடக்கூடாது சொல்லி மனசு இருக்கிறான். உதவி சொல்லுது கூடியிருப்போம். அப்போ பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே தன் பாவத்தை அறிக்கை செய்தான். அதனால பிரயோஜனமே இல்லை. கடல்ல அவன் வாங்குவான். நம் குணமடைய வேண்டுமானால் நமது குற்றங்களை நம்ம முழு மனசும் மெய் வருத்தத்தோடு இனி அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் எண்ணத்தோடு அறிக்கையிட்டானா ஆண்டவர் அதை மன்னிப்பால் அதை ஏற்றுக்கொள்வார். இல்லை என்றால் அது மன்னிப்பே கிடையாது. ஆனால் நாம் நமது பாவத்தை அறிக்கையிட்டு திருந்தும் போதுதான் நம்முடைய பாவம் எப்பேற்பட்ட மழையா இருந்தாலும் அந்த குற்றத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா மன்னிப்பார். பாவத்தை உணர்ந்து அறிக்கையோடு மட்டுமல்லாமல் அந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பதில் செய்ய வேண்டும். சரியா பாவம் எல்லாரையும் பாதிச்சு நம்ம பாவம் மற்றவங்களை பாதிக்கும். ஒரு பெண் செய்யற பாவம் புருஷனை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். ஒரு விசுவாசி செய்யற பாவம் சபையை பாதிக்கும். ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நபர் செய்யற பாவம் ஒரு ஊரை பாதிக்கும். சகையை பாவம் செய்தா அந்த பாதிப்பு எல்லாருக்கும் இருந்தது. ஆனா மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டவங்க விடல. இவன் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணணும், அவங்க கிட்ட போய் பதிலுக்கு பதில் செய்யும். நான் சொல்றேன், நீங்க ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கிறீங்க, ஆனா மனுஷங்கிட்ட தப்பு பண்ணீங்க, அவங்க கிட்ட போய் சாரிங்க. அதை கேட்போமா? அதை கேட்போம். ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க. அப்ப மனுஷனுக்கு ஒரு தப்பு பண்ணீங்களே, அந்த தப்பு பண்ணுங்க. தெரியாம மனுஷன் கை வச்சு சொல்லுங்க. சகையு கொண்டு போய் யாருக்கெல்லாம் பணத்தை தவறாய் வாங்கினாலும் அதை கொடுத்து அவன் என்ன பண்ண பதிலுக்கு பதில் செய்யலாம், நன்மை செய்யலாம். அதே போல சகையு வாழ்க்கை செய்திருப்பான். பாவம் குஷ்டரோகத்துக்கு ஒப்பாருங்க. எதுக்கு ஒப்பாருங்க? பாவம் எதுக்கு? குஷ்டரோகம் எப்படி சொல்லுப்பா? குஷ்டரோகம் வியாதி எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் படுக்க சொல்லிக்கிட்டே இருப்பான், கை காலம் மாறி இருக்கும், தண்ணீர் வடியும். அப்ப பாவம் குஷ்டரோகத்துக்கும் தீராத நோய்க்கும் ஒப்பா இருந்த. அப்ப பாவத்தை ஒருத்த அறிக்கை பண்ணி விட்டுவிட மனசு இல்லைன்னா நீ வியாதியோட வாழ வருவன்னு ஒரு கிறிஸ்துவனுக்கு சுகமடையாமல் வாழ விரும்புவது போல நீயும் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற மனமில்லை என்றால் உன் பாவத்திலே நீ வாழ விரும்புகிறாய் என்று தாவீது சொல்றேன். நான் மீறிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல மன்னிங்க. தாவீது பாவத்தை நான் தான் சுட்டி காட்டின போது அவனுக்கு அப்பதான் புத்தி. தாவீது நான் தான் போய் தாவீதை சந்திக்கிறேன்னா அவன் பாவத்தை சுட்டி காட்டலன்னா தாவீது அப்படியே படுத்தப்படுகிறேன். ஆனா உங்க பாவத்தை சுட்டி காட்டும் போது உண்மையாவே திருந்த வேண்டும் என்ற மனப்பக்கம் உள்ளவங்க சுத்தி காட்டுறவங்க வெறுக்க மாட்டாங்க. சொல்லுவது புரியுதுங்களா? நீங்க தப்பு பண்றீங்க, ஆனா ஒருத்தர் வந்து உங்க பாவத்தை ஏன் செஞ்சு சொல்லி சுட்டி காட்டும் போது நீ உண்மையாவே திருந்தக்கூடிய என்ன உங்களுக்கு இருந்தா சுட்டி காட்டுறவங்க வெறுக்க மாட்டேன். நீங்க அதான் நடக்குது சபையில. பாவத்தை யாரும் சுட்டி காட்டக்கூடாது. ஏதாச்சும் பண்ணிட்டு நீ போ, நீ ஏன் கேட்கிற? உங்க மேல இருக்கிற அக்கறை. அவன் பாவத்தை சுட்டி காட்டும் போது நாத்தான் மீது தாவீது கோபப்படவில்லை. எனவே தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய நற்பண்பு உள்ளவங்க பாவத்தை சுட்டி காட்டும் போது எதிர் பேச்சு பேசவே மாட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? சஞ்சய் கவனிக்கிறீங்களா? பாவத்தை சுட்டி காட்டுற அனுபவம் ஊழியக்காரங்க செய்யும் போது, அப்பாவா செய்யும் போது நற்பண்பு உள்ளவர்கள் பாவத்தை சுட்டி காட்டும் போது சுட்டி காட்டுறது மேல கோபப்பட மாட்டாங்க. ஆனா பாவத்தை ஏத்துக்கிற மனப்போக்கு எனக்கு இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், நீ ஏன் சுட்டி காட்டுன்னு சொல்லி கெட்டு போகக்கூடிய பண்பு உள்ளவன் நிச்சயமா உங்களை பகைப்பான், உங்களை வெறுப்பான். அப்ப தாவீது அதுக்கு கீழ்படித்தா. இதைத்தான் தாவீது சொல்றாரு, 3 முறை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் மீறுதலால் மன்னிக்கப்பட்டேன், நான் பாவம் செய்தேன் அதுவும் மன்னிக்கப்பட்டேன், நான் அக்கிரமம் செய்தேன் அதுவும் மன்னிக்கப்பட்டேன், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என் அனுபவம் எழுதினேன். நீங்களும் மீறாதீங்க, நீங்களும் பாவம் பண்ணாதீங்க, நீங்களும் அக்கிரமம் மீறி பாவம் பண்ணிடலாம். என்ன மாதிரி ஆசீர்வாதத்துல போயிட்டு பாவத்தை மூடி போடாதீங்க. சுட்டி காட்டும் போது ஏத்துக்குங்க, இலக்கம் கிடைக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தாவீது சங்கீதம் 32 இப்படியா எழுதுதா? அந்த கத்தோலிக்க பிள்ளைங்க நீங்க திருவனந்தபுரம் எல்லா பாவத்தை மூடி 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 வாழ்ந்த காலங்கள் போதும். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் எதுக்காக கர்த்தர் மன்னிக்கிறார்? நீங்கள் மேற்கொண்டு ஒரு பாவம் செய்தாங்க அதை நிரூபித்து இனிமேல் சரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார்.
அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி அவர் மன்னிப்பையும் இரக்கத்தையும் உங்களுக்கு சாதகமாய் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஓடினால் நியாய தீர்ப்பு நாளிலே ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மால் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து ஆனால் உண்மையா மனம் வருந்தீங்க. நீங்க ஜெபம் பண்ணா அது உண்மையாக்கும் பொய்யா சொல்லலாம். நீங்க அழுதீங்கன்னா மேற்கொண்டு தப்பு பண்ணக்கூடாது. அப்பனா அழுங்க. அது சொம்மன அழுகிட்டு அது தப்பு பண்ணீங்கன்னா அது பிரோஜனம் இல்லை. நீங்க ஜெபிக்க வேண்டும். அதனால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க எப்போதுமே இப்படி ஜெபம் செய்வங்க சரியாய் அதை எடுத்து பண்ணுங்க. கண்களை மூடலாம். நான்